தலைவலி போய் மாத்திரை போடுற மாதிரி இருக்குது. இந்தியன் 2 மாதிரி இருக்குது. கமல் சொல்லிட்டாரு, ரஜினி சொல்லிட்டாரு. அவரும் அதே தான் சொல்ல வராது. ஒண்ணுமே இல்லை சார். சங்கர் சார் பேசாம அப்படியே சைலண்டா இருந்தோம். சாமி கேட்காதீங்க, படு கேவலமா எடுத்து வச்சிருக்காங்க. சங்கர் படமானு சந்தேகமா இருக்கு. படம் வேஸ்ட் ப்ரோ. முடிக்கல, நல்லாவே இல்லை ப்ரோ. போரிங் ஸ்கிரிப்ட் முதல்ல பார்த்த மாதிரியே இருக்கு, அப்படியே ரிப்பீட் பண்ற மாதிரியே இருக்கு. சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. மேக்கிங் தான் நல்லா இருக்கு. ஆல்வேஸ் ராம் தலைவலி போய் மாத்திரை போடுற மாதிரி இருக்குது. இந்தியன் 2 மாதிரி இருக்குது. அவனால தான் நடிச்சிருக்கா. அப்படியே படம் சும்மா தான், கதையெல்லாம் ஒன்றும் இல்லை. அது மட்டும்தான் இருக்குது படத்துல, வேற ஒன்றும் இல்லை. அரசியல் படம் தான், எல்லாம் பழைய படமே தான், விஜயகாந்த் படம் மாதிரி தான். அதுதான் பாட்டுல தான் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. தலைவலி. ஒரு டைம் பார்க்கலாம் ப்ரோ. ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, ரொம்ப போரிங் ஸ்கிரிப்ட். முதல்ல பார்த்த மாதிரியே இருக்கு, அப்படியே ரிப்பீட் பண்ற மாதிரியே இருக்கு. சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. மேக்கிங் தான் நல்லா இருக்கு. ஆல்வேஸ் ராம் சரண் நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. அவ்வளோதான். அதுதான் அந்த மாதிரி அந்த இல்லை, அது தெரியுது. இல்லை அந்த அளவுக்கு படத்துல காமிச்சிருக்குமான்னு எனக்கு தோணுது. பர்சனலா இது எனக்கு தோணுது. ஆமா, இல்ல ஏற்கனவே பார்த்த கதை மாதிரி தான். அவர் ஏற்கனவே தெலுங்குல அது மாதிரி நடிச்சிருக்காரு. பிரசாந்த் இது மாதிரி நடிச்சிருக்காரு. அந்த எலெக்ஷன் கமிஷனை வச்சே தான் நடிச்சிருக்காங்க. அது ஒன்றும் புதுசா பாக்குறோம் அந்த மாதிரிலாம் கிடையாது. மெயினா வந்து கார்த்தி சுப்ராஜ் கதைக்கோசம் தான் வந்தேன். ஆனா அந்த இல்ல, அது ஏற்கனவே பார்த்தாச்சுங்க. திருப்பி நம்ம என்னத்தங்க பார்க்க போறது? இவங்க வந்து திருப்பி வந்து அதே வில்லன் அதே இது கொண்டு வந்து இது பண்ற முடிக்கிறாங்க. அது எப்படி இது செட் ஆகும்? ஒரு டைம் பார்க்கலாம், சும்மா ஒரு 2 மணி நேரம் பார்க்கணும், போர் அடிக்காம போனா அது மாதிரி பார்க்கலாம். இன்னும் ஒரு 6 சொல்லாங்க, அவ்வளவுதான். சும்மா ரொம்ப போரிங். சரி. படம் எப்படி இருந்துச்சு சார்? கமல் சொல்லிட்டாரு, ரஜினி சொல்லிட்டாரு. அவரும் அதே தான் சொல்ல வராது. ஒண்ணுமே இல்லை சார். சங்கர் சார் பேசாம அப்படியே சைலண்டா இருந்தோம். அரசியல் தான் சார், முழுக்க முழுக்க அரசியல் தான். குடும்ப அரசியல்ன்ற மாதிரி காமிச்சிட்டாங்க. அது குடும்ப அரசியல் இல்லைங்கிறாங்க. படம் ஃபுல்லுமே அரசியல் தான் சார். எஸ்எஸ்ஆர் அவரோட நடிப்பு, எஸ்எஸ்எஸ் சூர்யா நடிப்பு, அவர் நடிப்பு நல்லா இருக்குது. மற்றபடி எப்பயும் போல வழக்கமான கதை தான். ஓகே சார். சாமி கேட்காதீங்க, படு கேவலமா எடுத்து வச்சிருக்காங்க. சங்கர் படமானு சந்தேகமா இருக்கு. கேவலமா இருக்குங்க, பார்க்கவே முடியல. எஸ் ஏ சூர்யா படம் இல்லைங்க நடிப்பு. சுமார் தாங்க. ஆந்திராக்காரங்க ரசிப்பாங்க. சுத்தமா படம் உட்காரவே முடியல, போர் எல்லாத்தையும். ஆமா, இல்ல படம் வந்து சங்கர் ஸ்டைல முதல்வனோட சாயல் அப்படியே இருக்கு. படம் முதலோட செகண்ட் ஹாப்னு சொல்லலாம். முதலோட 2வது பாகம் என்னங்க, இல்ல முதலோட 2வது பாகம் சாயல் தான் இது. அப்படியே படம் இன்னும் மூவ்மெண்ட் எல்லாம் சரியில்லை, ரொம்ப ஸ்லோ. படம் வேஸ்ட் ப்ரோ. முடிக்கல, நல்லாவே இல்லை ப்ரோ. ஏற்கனவே இந்தியன் 2 சொதப்பிட்டாரு சங்கர். இதுவும் பயங்கர பிரம்மாண்டமா அரசியல் மாதிரி காட்டியிருக்காங்க. எப்படி எடுத்திருக்காங்க? ஒரு டைம் கூட வாட்ச் பண்ணுது, அவ்வளோ கேவலமா இருக்கு படம். ஒரு சாங் வந்து ரொம்ப செலவு பண்ணி எடுத்துருக்கேன்னு சொன்னாங்க. தெலுங்கு தமிழ்ல அவ்வளோ வருத்துல ப்ரோ. 75 crore வேஸ்ட் தான் சாங். ஒன் டைம் வாட்ச். கருத்து தான் நிறைய சொல்லியிருக்காங்க, கதைன்னு ஒண்ணுமே இல்லை. அவருலாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. தெலுங்கு ஆடியன்ஸ் செமையா கனெக்டா வந்து படம். தமிழ் ஆடியன்ஸ் ஏத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பில்டப் தான் ப்ரோ படம். படத்துல பில்டப் தான் இருக்காரு, எதுவுமே இல்லை. ஆமா, ஆந்திரா படம் மாதிரி இருக்கு ப்ரோ. சங்கர் சாருக்கு இந்தியன் 3 வெற்றி பெற வாழ்த்துக்கள். சூப்பரா இருக்கு. எங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. படம் சூப்பரா இருக்கு. எந்த பிரச்சனையும் நல்லா இருக்கு. அரசியலை பத்தி எல்லாம் அதெல்லாம் சாப்பிடுறாங்க. அதெல்லாம் பரவாயில்ல. எல்லாம் சூப்பரா நடிச்சிருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்கு. ஓகே, எல்லாம் நல்லா இருக்கு. எல்லா பாட்டும் பிடிச்சிருக்கு. அதான் சூப்பரா இருக்கு. அதெல்லாம் எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ கேம் சேஞ்சர் வந்து பார்த்தோன்னா ரொம்ப இதாக தான் ப்ரோ இருந்துச்சு. அவ்வளோக்கும் சரியில்லை படம்.
இன்னும் சங்கர் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அந்த படம். ஸோ தெலுங்கு படம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாரு, அதுக்கான ஒரு அப்ரிஷியேட் பண்ணலாம். மற்றபடி வந்து படம் ஆவரேஜ் தான் ப்ரோ. படத்தில் எதுவுமே இல்லை மேலுமே. இந்த பிரம்மாண்டத்தை தாண்டி நீங்கள் வந்து எதிர்பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே இருக்காது. படத்தில் ஒரு ஆறுதல் யாருன்னா எஸ்ஜே சூர்யா தான். அவரும் இல்லை அப்படின்னா படம் வேலைக்கே இருக்காது உண்மையாலுமே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா எஸ் தமன் அவருடைய பிஜிஎம்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆறுதலாக இருந்துச்சு, அவ்வளோதான். அதுபடி படம் ஒன்றும் இல்லை ப்ரோ. என்ன ப்ரோ அது எதான் சொல்கிறேன்னா சத்தியமாக ஒர்த் இல்லை ப்ரோ. நான் இதை சொல்லுவேன், இதுக்கு இந்தியன் 2 பெட்டர்ன்னு நான் சொல்லுவேன். என்ன கேட்டிங்கன்னா என்னோட ஒப்பீனியன் இந்தியன் 2 பெட்டர்ன்னு நான் சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் இது ஒர்த் இல்லை ப்ரோ உண்மையுமே. என்ன ப்ரோ 10க்குங்களா? 10க்கு ஒரு 3 தரலாம் ப்ரோ. அதுவுமே வந்து பார்த்தோன்னா 1 and only எஸ்ஜே சூர்யாவுக்கு. இன்னொன்று ராம் சரண் அவர் ஆக்டிங்லாம் வந்து பார்த்தோன்னா தரமாக இருந்துச்சு. முழுசாக படத்தை வந்து பேக் போன் வந்து பார்த்தோன்னா ராம் சரண் சாரும் எஸ்ஜே சூர்யாவும் தான். இல்லை ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா கீராவாணி மேம் கூட வந்து பார்த்தோன்னா கீரா அத்வானி கீரா அத்வானி மேம்லாம் வந்து பார்த்தோன்னா அவங்களுமே ரோல் அவங்களுக்கு நல்லா தான் இருந்துச்சு. பெருசாக அவங்களுக்கு ஸ்க்ரீன் இல்லைனாலுமே வந்து பார்த்தோன்னா கொடுத்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோதான். இன்னொன்று சமுத்திரகனி சார், அதுக்கப்புறம் ஜெயராம் காமெடி கூட நல்லா தான் இருக்குது அவரது கூட. மற்றபடி அவ்வளோதான் ப்ரோ. ஆனால் வந்து பார்த்தோன்னா விண்டேஜ் சங்கர்லாம் இந்த படத்தில் எதிர்பார்க்க வேணாம், அதான் உண்மையுமே கூட. நல்லா இருக்கு. சங்கர் டைரக்ஷன் எப்படி பண்ணியிருக்கு? நல்லா இருக்கு.